அங்கே மொட்டை மாடி தெரியுதா? மொட்டை மாடி இதுதான் ராஜாவோட கார் கேரன்ஸ் கிளப்ஸ். இன்னைக்கு நம்ம கார் வீடியோ போடுறதுனால என்னடா பிரயோஜனம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல பயங்கரமா எரியவன் இவன்லாம் கார் வச்சிருக்கானா, நானும் கார் வாங்குவேன்டா அப்படிங்கிற அந்த ஆதங்கத்திலேயாவது ஒன்று ரெண்டு பேர் கார் எடுப்பான். ஒன்று ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். இன்னும் சில நல்ல உள்ளங்கள் இருக்கும், அண்ணன் கார் எடுத்துருக்குறாரு, நம்மளும் இதை மாதிரி ஒரு கார் எடுக்கணும்டா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ 2 ப்ளஸ் இருக்குது. வயிறு எரிஞ்சாலாச்சும் நீ கார் எடுத்துக்கோ, அது ஒன்று. நல்ல மனசாலாச்சும் நீங்கள் கார் எடுத்துக்கணும், அது ஒன்று. உழைங்க, கஷ்டப்படுங்க, வாழ்க்கையை வாழுங்க. அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாமல் நானும் வாழ்ந்து காட்டுறேன்டா அப்படின்னு வாழ்ந்து காட்டுங்க. ஓகே, இந்த ஹெச்டிகே ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா, டாப் அண்ட் வேரியண்ட்டில் நான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் சஃபாரி பார்த்துருக்கேன், மற்ற மஹேந்திரா கார்கள்லையும் ஓட்டியிருக்கிறேன். நான் தார்லாம் எடுக்கணும்னு போயிட்டு எப்பா வேண்டவே வேணாண்டான்னு ஓடி வந்தேன். பார்க்குறதுக்கு தான் பக்காவாக இருக்குது, உள்ளே ஏறி உட்காந்தா இப்படி தான் உட்காந்துரும், ஒரு சொகுசு இருக்காது. இந்த கேரன்ஸ் கிளாவிஸ் வந்து ஒன் ஆஃப் த ப்ரீமியம் லக்ஸுரியை ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்கும். லோ பட்ஜெட்னா என்ன ரேட்னா ஒரு 23 lakhs. அதுக்கு மேலே நம்ம வேறு கம்பெனிஸுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ரேட்டு வரும் சீரியஸாக. இதனுடைய லக்ஸுரியை, இதனுடைய ப்ரீமியமை நீங்கள் வேறு காரில் ஒரு மஹேந்திரா மாதிரி வேறு கார்களில் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது 40 lakhs சீரியஸ்லி. அவ்வளோ ப்ரீமியம் இருக்குமானா சத்தியமாக அவ்வளோ ப்ரீமியம். இந்த காரில் உட்காந்து எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணாலும், எனக்கு தெரிஞ்சு நான் மற்ற கார்களில் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், அந்த சொகுசு நமக்கு ஒரு டயர்ட்னஸே கொடுக்காது. அதை விட முக்கியமாக இது ஒரு 7 seater. ஓகே, 7 seater. சரி, காரை பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஒரு ப்ரீமியம் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, கிச்சன் புஷ் பட்டனு. இந்த ஒரு புஷ் பட்டனுக்கு மற்ற கார்கள்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரீமியம் இந்த ஒரு புஷ் பட்டனுக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 lakhs சீரியஸ்லி. என்ன அவ்வளோ வித்தியாசம் வருமானு கேட்டால், இந்த சாவி போட்டு திருகிறதுக்கும் இந்த புஷ் பட்டனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 lakhs இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை, நமக்கு ஒரு 20 to 23 lakhsக்குள்ளேயே இந்த புஷ் பட்டன். அப்புறம் வந்து மொட்டை மாடி, முக்கியமாக மொட்டை மாடி ப்ரீமியம் லுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே காட்டுங்கப்பா, உள்ளே காட்டுங்கப்பா, பாருங்கப்பா என்ன ஒரு லக்ஸுரி செட்டப் இருக்குது பாருங்க. அதாவது இது எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு ரோபோட்டிக் மெத்தட், ரோபோட்டிக் மோல்டிங்னு சொல்லுவாங்க. இது எப்படி வெளியில் கார் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தனி ஸ்பேர்ஸ் மாதிரி இருக்காது, எல்லாமே ஒன்றோட ஒன்று அப்படி இணைஞ்சது மாதிரி ஒரு ரோபோட்டிக் மோல்டிங்னு சொல்கிறாங்க, அந்த மோல்டிங்கில் இருக்கும். அது போக நம்ம கார் வந்து என்னென்னா பேர்ல் பிளாக், அதாவது முத்து கருப்பு. உண்மையை சொல்ல போனால் என் காரோடைய பேரே முத்து கருப்பு தான், முத்து கருப்பு. த பிளாக் பேர்ல்னு நான் வச்சேன். நம்ம வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா முத்து கருப்புன்னு வச்சுக்கிட்டாங்க தமிழில் தான், ஆனால் உண்மையில் நல்லா இருக்குது. ஓகே, 7 seat. உனக்கு என்ன இங்கே இந்த இதில் ஒரு இது அதுதான் அப்படியே மடக்கி போட்டோம்னா இங்கே வாங்கலாம் காட்டுங்கப்பா. ஒரு ஃபுல் ஆள் கால் நீட்டி படுக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பும் ரெடி பண்ணிடும். இங்கே இருக்குல்ல, இதுவும் சீட்டு தான். இங்கே பாருங்க சீட்டு. இது ஆக்சுவலாக சீட்டு, இது சீட்டு 7 seater சீட்டு. நமக்கு யூஸ் இல்லை, 2 பேர் தான் போகிறோம் 3 பேர் தான் போகிறோம்னா மடக்கி விட்டோம்னா ட்ராவலில் நம்ம ரூம் எடுத்து தங்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரு பெட்டை தூக்கி பெட்டு கூட போட்டோம்னா, இதுவே நல்லா பஞ்சு மெத்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பெட்டை தூக்கி போட்டோம்னா ஆயா ஏசியை போட்டு விட்டா காரில் இருக்கமா இல்லை கப்பலில் இருக்குமானே தெரியாதா. சீரியஸ், அந்த லக்ஸுரி இதுதான். காரு கம்பெனிக்கு கொடுக்குற விளம்பரம் கிடையாது, ஏன் காருக்கு நான் கொடுக்குற இதுதான். நிறைய பேர் யோசிப்பீங்க நம்ம என்ன கார் வாங்கலாம், என்ன மாதிரி கார் வாங்கலாம் அப்படின்னு. மத்தியா இப்பேப்பா எப்படி இருக்குது, பக்காவாக இருக்குதா? பேக்கில்ப்பா இங்கே பார்த்தா எப்படி இருக்குது, இதுக்கு செட்டப் எல்லாம் உள்ள பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கும்போது அந்த லக்ஸரி செட்டப் எப்படி இருக்குது தெரியுதா? காரில் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டில் நம்ம வந்து இந்த ஒரு பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் லக்ஸுரி கார் வாங்கணும்னு நினச்சா இந்த காரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதுலேயே நிறைய வேரியண்ட் இருக்குது, டாப் அண்ட் வேரியண்ட் தான் பக்காவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன எடுக்க போனேன் அப்படின்னா, முதல்ல டாட்டா சஃபாரி வச்சுருந்தனால
சஃபாரியில் நியூ வேரியண்ட் வந்திருக்கும், அதை வாங்கலாம் அப்படின்னு தான் நம்ம போனது. அதே நேரத்தில் சியாரான்னு ஒரு கம்பெனி இறக்கியிருந்தாங்க, அதை வாங்கிறதுக்கு தான் போனது. சியாரான்ட்டு பார்த்து வீடியோஸ்லாம் பார்த்து மிரண்டு போனது. அங்கே போய் பார்த்தா சரி அந்த கம்பெனி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, ஓகே. அது எனக்கு பிடிக்கல. சஃபாரி நியூ மாடலும் எனக்கு பிடிக்கல. ஏன்னா பழைய மாடலில் இருந்த அந்த லக்ஸுரியோ அந்த கெத்தோ புது மாடலில் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் கியா ஷோரூம் சும்மா விசிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு விசிட் பண்ணி பார்த்ததில் நமக்கு கிடைத்ததான் இந்த முத்துக்கருப்பன். இது வந்து இதையுமே நம்ம தனியாக அங்கே ஃப்ரெண்டு ரியரு எல்லாமே இது பண்ணிக்க முடியும். இதில் இந்த லைன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த லைன்ஸு ஃப்ரெண்ட்லேயுமே ஒரு செட்டப் இருக்குது. என்ன செட்டப்னா, நம்ம இப்போது குளிரான இடத்துல போயிட்டுருக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும், முன்னாடியே அந்த மிஸ்ட்டு வந்து படியும். ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும், மிஸ்டெல்லாம் அழகாக அப்படியே தொடச்சி படபடலாம் கிளியராக காட்டுவாப்புல. ஓகே, அந்த ஒரு செட்டப்பு. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபுல் ஆஃப் சென்சர். எவனாவது முன்னாடி போனான்னு வச்சுக்கோங்களேன், சத்தம் போடுவான், கீங் சத்தம் போடுவாப்புல. இப்போ கீ என்டர் இருக்கிறதுனால சத்தம் போடல, வேறு யாராவது போனால் சத்தம் போடுவான். சைடில் ஏதாவது அது மாதிரி. பேக்கு கேமரா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வண்டியை வந்து பேக்கு எடுத்துகிட்டு போகிறோம் திருப்புறோம் அப்படின்னா கிளியராக ஒரு லைன் கொடுத்துருப்பான். அந்த லைனை மட்டும் நீ ஃபாலோ பண்ணால் போதும், எங்கேயுமே ஒரு சின்ன பிசுக்கு கூட ஏற்படாமல் அழகாக திருப்பிடலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒரு பக்காவான கேமரா வரும். நான் என் பழைய வண்டியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன் திருப்புறதுக்கு, பேக்கு திருப்புறதுக்குலாம். இதை பார்த்துட்டு இந்த லைனில் மட்டும் வச்சுட்டு திருப்பிட்டு போயிட்டே இருந்தால் போதும், எங்கேயும் தட்ட மாட்டான். சைடு கீழே எங்கே எல்லாமே கிளியராக வியூ ஆகும். ஓகே, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு தார்லேயுமே என்ன பண்ணியிருக்கேன்னா, பேக் கேமரா திருப்பும்போது லைன் ஒரு பக்கம் காட்டும், வண்டி ஒரு பக்கம் போகும். அதுக்கு நம்ம கண்ணாடியை பார்த்து திருப்பிடலாண்டா அப்படின்றது. இந்த கண்ணாடியுமே உள்ளே இருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மடக்கணும்னா இது பண்ணிக்கிட்டு மொச்சக் அப்படின்னு சொன்னால் போதும், மாடு காதை மடக்கி தூக்கிற போல ஈஸியாக தூக்கிட்டு மடக்கிதாப்புல. ஒன்று பார்த்தீங்கன்னா சத்தம் போடுறான்னா உள்ள கீழே சத்தம் போடுவான். உள்ள ஏதாவது பிரச்சனை எதுனாலும் உடனே சவுண்டு கொடுக்கலாம். ஒரு டோர் வந்து சின்னதாக லாக் ஆகலை, ஒரு டோர் லாக் ஆகலைன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண விட மாட்டான். வண்டி மூவே ஆகாது, ஸ்மூத்தாக மூவே ஆகாது. கிளிங் 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 பயங்கரம், ஓ அலாரம் ஏதோ பாம்பு வச்ச மாதிரி சவுண்ட் போடுவாப்புல. அப்படி சீட் பெல்ட் போடாமல் நீ வண்டியை ஓட்டணும்னு நினச்சா நான் ஓட மாட்டேன்டா அப்படின்னு இருப்பாப்புல. ஓகே, அதனால் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு கார்னு சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. நான் வச்சுருக்கிறதுலே என்னுடைய பெஸ்ட். ஏன் நான் வச்சுருக்கிறதுலையே அப்படின்னா உன்ட்ட நிறைய கார் இருக்கா, சீரியஸாக எனக்கு காரில் வந்து பயங்கர க்ரேஸ். ரெண்டாவது கார் வந்து அடுத்தது வந்து எடுக்க போகிறது வந்து ஜீப்பு. யார்கிட்ட எடுக்க போகிறேன் அப்படின்னா, இது அவருக்குடைய விளம்பர வீடியோ கூட அவர் பார்க்கலாம். நம்ம அமர் ஆறுமுகம்னு இருப்பாப்புல. அவர் வந்து ஜீப்பு வந்து புதுசாக மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாரு. அவர்கிட்ட தான் ஜீப்பை பற்றி நான் வந்து கேட்டிருக்கிறேன் நமக்கு எடுக்கிறதுக்கு. அவர்கிட்ட தான் எடுக்க போகிறேன். அண்ட் எடுக்கதான் தான் அவர்கிட்ட தான் எடுப்பேன். அடுத்த கார் நமக்கு ஜீப் தான், அந்த ஜீப் தான் மாடிஃபைடு ஜீப். பக்காவாக இறக்குறோம், சேம் பிளாக் கலர். எனக்கு என்ன அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 4 காராச்சும் நம்மள்கிட்ட இருக்கணும். அந்த 4மே பிளாக்காக இருக்கணும். பிளாக், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு. ஓகே, நம்ம முத்துக்கருப்பனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபீச்சர் உள்ளே வந்து ஆல்ரெடி புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் நம்ம வெளியிலேருந்து வரும்போது 4 பேர் அடி ஜம்முன்னு வரும்போது வெளியிலேருந்தே காரை சக் அப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, லாக் பட்டனை ஒர்க்காக புஷ் பண்ணிட்டு இதில் ஹோல்டுன்னு ஒரு பட்டன் இது இருக்குது, அதை அழுத்தி புஷ் பண்ணால் போதும், ஸ்டார்ட் ஆகிவிட்டான். ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். வெளியிலேருந்து அப்படியே அங்கேருந்து வரும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகி ரெடியாக இருக்குது. சீன் போடக்குனாலும் சரி, இல்லை எங்கேயாவது நம்ம வெயிலில் விட்டுருக்கோம், அப்போ பயங்கர ஹீட்டாக இருக்கும், நம்ம உள்ளே போய் உட்காரும்போது ஏசியெல்லாம் ஆன் பண்ணி கொஞ்சம் கூலாக இருக்கணும் அப்படின்னா கூட வெளியிலேருந்து ஆன் பண்ணணும். ஓகேவா? அப்படி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்களா. அலாய் வீல், நம்ம இதுக்கு கீழே உள்ள மாடல் எடுத்தோம் அப்படின்னா அலாய் வீல்ஸ் வராது. அலாய் வீல் இருக்கும்போது தான் நமக்கு காருக்கும் பாதுகாப்பு, அட் த சேம் டைம் அந்த உயரமும் கிடைக்கும், அந்த ஹைட்டும் கிடைக்கும். அதனால் எடுக்கிறதா எடுக்கிறீங்க, டாப் வேரியண்ட்டே எடுங்க. ஓகேவா? இந்த அலாய் வீல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அலாய் வீல் கொடுத்துருக்கேன். வேறு என்ன ஃபீச்சர்ஸ்? வேறு உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த இதை பார்த்தீங்களா, இதில் இன்னும் ஒரு மாடல் கூட போனால் ஃபுல் டிஸ்பிளே வந்துடும்.
இது ஒரே ஒரு மாடல் தான் கம்மி, அதனால டபுள் டிஸ்பிளே கொடுத்துருக்குறான். இது ஒரு மாடல் போனால் ஃபுல் டிஸ்பிளே வந்துடும். இதில் நமக்கு டயர் ப்ரெஷரில் என்ன இருக்குது, ஏது இருக்குது எல்லாம் பார்த்துக்கலாம். அதை விட முக்கியமாக ஒரு முக்கியமான இது ஒன்று இருக்குது. இது என்னென்னா க்ரூஸ் கண்ட்ரோல். இதுக்கு பேர் அது என்னென்னா, ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கோம், அதாவது 60 தாண்டணும், 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதே வேகத்தில் போயிட்டுருக்கணும். ஆனால் நான் ப்ரெஷர் அழுத்தக்கூடாது, ஆக்சிலேட்டர் அழுத்தக்கூடாதுன்னா அந்த 80 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிறத ஒரு பிளிங்க் அடித்தா போதும், அப்புறம் காலை எடுத்துடலாம். அது 80 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும் அப்படி போயிட்டே இருக்கும். சூப்பரில் இதை அப்படியே ஸ்டியரிங்கையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மேபி அடுத்த ஃபீச்சர்ஸில் வந்தாலும் வரலாம். இந்த ஃபீச்சரில் க்ரூஸ் கண்ட்ரோல் சூப்பராக இருக்கும். நம்ம பைபாஸில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு இருக்கும்போது ஒரு 80 இல்லை 100ல் க்ரூஸ் கண்ட்ரோல் அமைக்கிட்டு ஹாயாக போயிட்டே இருக்கலாம். அடுத்து நமக்கு இல்லை இது இல்லை, கடைசியில் கரெக்ட் நம்ம பிரேக்கில் ஏதாவது லைட்டாக கால் வச்சோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் போயிடும். மறுபடியும் நம்மளுடைய மேனுவலில் வந்து போயிட்டே இருக்கலாம். இது ஆட்டோமேட்டிக். இப்படி ஒரு மெத்தட் இருக்குது எல்லாத்துக்குமே. இதோட முக்கியமாக பேக்கில் இருக்கக்கூடிய சீட்டு வரைக்கும் 7 சீட்டுக்குமே ஏர் பேக்ஸ் இல்லை, எல்லாத்துக்குமே ஏர் பேக்ஸ் இருக்குது. பின்னாடி சார்ஜுக்கு இது இருக்குது, ஏசி பக்காவாக இருக்கும், எல்லாமே சூப்பர் ஃபீச்சர்ஸ். அதான் சொல்லலாம் ப்ரீமியம். ஒரு ப்ரீமியம் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இதை விட ப்ரீமியம் இல்லை. அதனால் உங்களுக்கு கார் எடுக்கணும்னா நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது நான் நம்ம அமர்கிட்ட இருந்து ஜீப் இறக்குனது பிறகு அது எப்படி இருக்குங்கிற வீடியோவை போடுறேன். இது இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கானா? ஓகே, இதை பார்த்துட்டு மோட்டிவேஷன் ஆகி நீங்களும் கார் எடுங்க, அதுக்கேற்ப ஓடுங்க, உழைங்க, சந்தோஷமாக இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்களாம் கார் வச்சுருக்கானடா அப்படின்னு எரிஞ்சு அதனாலையாவது கார் எடுத்து சந்தோஷமாக இருங்க. ஏதோ ஒரு வழியில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும். சிலர் கேட்பீங்க, ஏன்டா எவ்வளவு பிரச்சனை உன் பின்னாடி என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, உன்னை இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க, கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குது, இவ்வளோ பேர் உன்னை வெறுக்கிறாங்க திட்டுறாங்க, என்னடா அப்படின்னு கேட்டா, எப்பா அட்டமா சித்திகளையும் அடக்கி ஆண்ட ஒருத்தர், அவர் மருத்துவத்தில் தான் நிபுணத்துவம் பெற்றிருக்காரு அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து 1000 கலைகளையும் பெரிய ஆளு அப்படின்னு மக்கள் உணர்ந்து கொள்ள நேரம் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. போதி தர்மர் பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸே இன்னைக்கு உலகம் வந்து பார்த்துட்டு இருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அட்டமா சித்திகளையும் அடக்கி ஆண்ட அந்த மனுஷனையே கொடுத்துட்டாங்க. நம்மெல்லாம் ஏமாத்துறோம். ஓகே, நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அதனால் நாம் இருக்கிறது வரைக்கும் நமக்கு என்ன வேணும், நாம் சந்தோஷமாக இருக்க என்ன செய்யணும், நமக்கு சந்தோஷம் தராத விஷயங்களை தூக்கி களைஞ்சிட்டு சந்தோஷம் தர்ற விஷயங்களை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். நம்மளை விரும்புகிறவங்கள விரும்புவோம், வெறுக்கிறவங்களையும் விரும்பிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். வெறுக்கிறவங்கள வெறுத்தாத்தான் வாழ்க்கை மறுபடியும் மோசமாகும். வெறுக்கிறவங்களையும் விரும்புனா சந்தோஷம் நிலைச்சிருக்கும். பாய் பாய். நான் உங்கள் ராஜா பாரம்.